18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணுன்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லா ஆடியன்ஸ்க்கும் செட் ஆகுது. வெறும் அடல்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கும். யூஷுவலான ஒரு எமோஷனல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருப்போம் தான். பட் இதில் இவங்க டோட்டலாக காமிக்க வந்த விஷயமும் வேறு, காமிச்ச விதமும் வேறு. டோட்டலாக அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் ஸ்க்ரீன் பிளே வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். மற்றபடி இருக்கிற மாதிரி இல்லை. இப்போ இது ஒரு படமா, ஒரு 2.5 மணி நேரம் நம்ம பார்த்தோமா, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். இதை நிஜ வாழ்க்கையை பற்றி நடிச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. 2 பேருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. முன்னாடி எஸ்.ஜே. சூர்யா பீக்கில் இருப்பார். இப்போ 2 பேரும் ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. தனுஷ் ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. ஸ்கிரிப்டும் பயங்கரமாக இருக்குது. படம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது. பிரதிபலிக்குமா? இந்த மாதிரி ஒருத்தவங்க பல பேரை வெட்டினா அவங்கள யாருமே எதுவுமே பண்ணாமல் இருப்பாங்களான்னு கிடையவே கிடையாது. நிஜ வாழ்க்கை வேறு, சினிமா வேறு. சினிமாவை மட்டும் பார்த்தோன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதை பார்த்துட்டு ஒருத்தன் இன்ஸ்பயராக நம்ம தாண்டி சிங்கிள் நிற்காமல் போனாலே அடுத்து சிங்கிளில் மாட்டிப்போம், கேமராவில் பிடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு சினிமா என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தா இருக்கும். நம்மள ஒரு 10 பேர் நம்ம அடுத்து வெளில ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு நம்ம பயங்கரமாக பொங்குவோம். அதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். பட் நமக்கு நடக்கும்போது ஆப்வியஸாக நம்மளை தாண்டி ஒரு எமோஷன் நம்மகிட்ட வெளிப்படும்ல. அந்த வெளிப்பாடோட உச்சக்கட்டத்தை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது ஒரு சில பேருக்கு இது யதார்த்த வாழ்க்கையில் நடைமுறையில் சாத்தியமான்னு கேட்டால் கிடையாது. பட் நமக்கு இருக்க கோவத்தை நம்மளை மாதிரி இருந்தால் நம்ம இதை பண்ணோண்டா நமக்கு தோணும் பார்த்தீங்களா, அதை ஒருத்தன் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். மற்றபடி அது யூஸ்வலாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பெருசு படத்தில் நான் பெருசாக சொல்லணும்னா தனுஷ் சாரோட 50th மூவி. ஆக்டர் தனுஷை தாண்டி டேரக்டர் தனுஷ் அப்படின்னும் போது டேரக்டர் தனுஷை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். டேரக்டர் தனுஷ் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். அவர் எந்த விதத்துலையுமே நான் டிசப்பாயின்ட் பண்ணவே இல்லை. அதை தாண்டி அந்த ஒரு பாட்டு தான் ஏஆர் ரஹ்மானோட அந்த ஒரு படத்தில் த்ரூ அவுட்டாக அந்த ஒரு பாட்டு நம்மளை பயங்கரமாக கண்டிப்பாக பார்க்க வச்சிடணும் அப்படின்னு தோணுச்சுல. பார்க்க அந்த ஒரு பாட்டுக்காக தான் நான் வந்தேன். யூஸ்வலாக சொன்னால் த்ரூ அவுட் த மூவி இசை புயல் தான். அவர் அடிச்சிக்க ஆள் கிடையாது அப்படின்றத ஒன்ஸ் மோர் ப்ரூவ் பண்ணிட்டார். ஃபேமிலி ஆடியன்ஸ் நாங்கள் கொஞ்சம் ரணகலமான ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் ஜாலியாக பார்க்கலாம். இல்லை நாங்கள் கொஞ்சம் சாஃப்டான ஃபேமிலியாக இருந்தால் உங்களுக்கு இந்த படம் செட் ஆகாது. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே வைஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி யூஸ்வல் ஸ்டோரி தான். நான் இந்த மாதிரி நான் ப்ரிடிக்டபுளாக இந்த படம் பார்த்தோன்னா நம்ம என்ன அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஜாலியாக நான் இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணோம். நான் தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி நீங்கள் நினச்சி வந்தீங்கன்னா உங்களை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் ஒரு மூவி பஃபாக இதில் என்ன புதுசாக ஒரு விஷயம் என்ன கற்றுக்கலாம் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சோன்னா அவ்வளோ பெருசாக யோசிச்சாலாம் நமக்கு நிறைய குறை இருக்குதான். அதை பார்க்க வேணாம். அதை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம இந்த படம் பார்த்தோன்னா ஒரு 2.5 மணி நேரம் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வயலன்ஸு அதுதான் ப்ரோ சொல்கிறேன். ரொம்ப வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. எங்களுக்கு தலை சுற்றுது உள்ளே போனாலே அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. படம் ஃபுல்லாக ரத்தம், கொலை, சொல்லும் போதே ஒரு மாதிரி சர்டிஃபிகேட்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு பார்க்கலாம். இது ஃபேன்ஸுக்காக எடுத்ததுன்னு சொல்ல மாதிரி தெரியும். எனக்கு ரொம்ப வெஞ்சன்ஸாக இருக்குது படம் பார்க்க. ஒரு மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஃபேன்ஸ்க்காக அப்படி வேணால் சொல்லலாம். மெயினாக குட்டி பசங்க கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது படம் பார்க்கறதுக்கு. அவங்க 2 பேரோட காம்போ பார்க்க நல்லா இருக்கு. அண்ணனும் தம்பியும் ஒரே ஃப்ரேமில் வர்றது அது பார்க்கறதுக்கே படத்தில் நல்லா இருக்கு. அதுக்கேற்ற டைலாக்ஸும் வச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அவங்க தான் ப்ரோ படமே. அவங்க வேலையை காட்டுவாங்க ப்ரோ. படம் ஃபுல்லாக அவங்க பார்த்தா புரியும் ப்ரோ. மீதி நீங்களே பாருங்கள், தேட்டரில் போயிட்டு பாருங்கள், நல்லா இருக்கு படம். அதெல்லாம் அதுவும் வேண்டாம் பிரதர், போதும் பிரதர். ஓகே. எப்பவுமே எல்லாருமே டேரக்டர் ஃபேமிலி அண்ணனே வச்சு